ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மீஷோ அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெலிவரி அட்ரஸை எப்படி நம்ம டெலீட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மீஷோ ஆப்ப ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்ப நீங்க வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எதனா ஒரு ப்ராடக்ட்ட நீங்க சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா அப்படியே நார்மலா கூட வந்து பாத்தீங்கன்னா, எதனா ஒரு ப்ராடக்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து பாருங்க, உதாரணத்துக்காக டி-ஷர்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த டி-ஷர்ட் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டி-ஷர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல பை நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க பை நவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க பை நவ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க செலக்ட் சைஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் கேட்டா அதுக்கப்புறம் இதுல வந்து பாக்ஸ்ல எஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ரிவ்யூ யுவர் ஆர்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க செலக்ட் டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து அதுல இருந்து இருக்கும். அதுல வந்து சேஞ்ச் சொல்லிட்டு இருக்கும். சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கும். மத்தபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய டெலிவரி அட்ரஸை எடிட் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீஷோல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்ரஸை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து பண்ண முடியாது. ஓகே, இதை வந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்து இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க. நமக்கு வந்து பாருங்க, நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெலிவரி அட்ரஸை நம்ம வந்து டெலீட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. டெலீட் ஐகானா இருக்கட்டும் அல்லது டெலீட் ஆப்ஷனா இருக்கட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஆனா நம்ம வந்து இந்த அட்ரஸை டெலீட் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு வழி இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி டெலீட் பண்றது சொல்லிட்டு. அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் எக்ஸ்ட்ராவா அட்ரஸ் ஆட் பண்ணிக்க முடியுமே தவிர நீங்க வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்ரஸை உங்களால டெலீட் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க டெலீட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோவோட கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கஸ்டமர் கேரை வந்து கான்டாக்ட் பண்ணி, இப்போ நான் வந்து என்னுடைய டெலிவரி அட்ரஸை டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அவங்க வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து அவங்க வந்து டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்தா நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க கான்டாக்ட் சப்போர்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகல அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபைனலா நீங்க வந்து இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனை வந்து சரியாயிடும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்டா டெலீட் வந்து பண்ணணும். நீங்க உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனெண்டா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கரண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டெலிவரி அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து டெலீட் வந்து ஆயிடும். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். இப்போ நம்மளுடைய மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ எனக்கு அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். இல்ல உங்களுடைய நேம் இருக்கும். உங்களுடைய நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இல்ல ப்ரொஃபைல் பிக்சர் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து பாருங்க டெலீட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். டெலீட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டெலீட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க டெலீட் மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஒன்ஸ் யூ டெலீட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனெண்டா டெலீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்க்கான மொத்த டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட் வந்து பர்மனெண்டா டெலீட் ஆகிட்ட பிறகு நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சைன் அப் பண்ணிட்டு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எப்படி உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அதே போலவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்ல அட்ரஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், எல்லா அப்டேட்ஸும் நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம மேல ஐ பட்டன்ல வருது. அதை பார்த்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை டெலீட் பண்றதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலீட் வந்து பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.